அடுத்தது 156 சப்கிளாஸ் 3 சிஆர்பிசியில். இது என்னன்னா ஈக்குவல் பவர் டு 200 சிஆர்பிசின்னு சொல்கிறாங்க ப்ரைவேட்டு கம்ப்ளைண்ட். நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஏன்னா 156 சப்கிளாஸ் 3ல் வக்கீல் நிறையா பேர் அலைஞ்சிருப்போம். ரைட்டா? ஒரு மனு போடுங்க, முதல்ல ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு போடுங்க. அவர் எஃப்ஐஆர் போடலைன்னா ஹவுஸ் ஆஃபீஸருக்கு நீங்கள் மனு போடுங்க, இன்ஸ்பெக்டருக்கு. அவரும் எஃப்ஐஆர் போடலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிஎஸ்பிக்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதுங்க, ரெஜிஸ்டர் தபாலில் எஸ்பிக்கு ஒன்று அனுப்புங்க, எப்படியாவது கரண்ட் ஆக்கி விட்டு அதில் சுவிட்சை போட்டு அதில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு இப்படிலாம் சொல்லுவாங்க. இவ்வளோ தூரமாக சுத்த தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாகவே 156 சப்கிளாஸ் 3க்கு முன்னாடி ஒரு பிரிவு இருக்குது. எஸ்பிக்கு நேரடியாக அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் டேஷ் சிஆர்பிசி ஆக்ட்னு போடலாம். என்ன செக்ஷன் 154ஆ? சிஆர்பிசியில் இப்போ யாராவது ஒருத்தர் பாருங்கள், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், யாராவது ஒருத்தர் பாருங்கள். 154ன்னு ஒன்று இருக்குல்ல சிஆர்பிசியில், அதுக்கு என்ன வேலை? 155க்கு என்ன வேலை? 156 அப்புறமெல்லாம் வருது. அப்போ 200 சிஆர்பிசியில் நேரடியாக ஒரு மனுவை மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்து அவர் சோகாசு அந்த பெட்டி ஏறி எக்ஸாமினேஷன் பண்ணி ஏதாவது ஒரு பிரிமா பேசி அப்பன்ஸ் மேட் அவுட் இருக்குது, காக்னிசன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், இப் ட்ரையபிள், அந்த வேர்டை நல்லா புரிஞ்சுக்குங்க, இப் ட்ரையபிள் பை எ மேஜிஸ்ட்ரேட்னா அவர் என்ன பண்ணுறாரு? சம்மந்தப்பட்ட ஆப்போசிட்டுக்கு நோட்டீஸ் போடுவார். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து அவங்க சொல்லுவாங்க, அப்படியே போகும். 200 சிஆர்பிசி. நான் சொல்கிறது, காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரை நாம் செக்ஷன் யூஸ் பண்ணி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். நம்ம சும்மா அனுப்புனர் பெறுனர்னு வழக்கம் போல் மண்டே படிச்சு மாதிரி எழுதுறமே ஒழிய எஸ்பிக்கு டைரெக்டாக சிஆர்பி செக்ஷனை போட்டு எழுதுனீங்கன்னா அதுவே கரண்ட் பேப்பராக மாறி கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு நீங்கள் கீழேருந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்னு போகிறது போல் மேலேருந்து கீழே வந்துடலாம். செக்ஷன் 41A ஸ்பெஷல் கிளாஸ் 41 இருந்தது, 41A அதில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்படியெல்லாம் போலீஸ் 15 டேஸ்க்குள்ள, அர்ஜென்சினா 7 நாட்களுக்குள் ரிப்போர்ட்டை என்ன செய்யணும்? விசாரணை பண்ணி விசாரணை அறிக்கையை மனுதாருக்கும் எதிர் மனுதாருக்கும் கொடுக்கணும். அந்த விசாரணை அறிக்கையில் ஏதேனும் தடயங்கள் கிடைத்தால், ஆதாரம் கிடைச்சா, பிரிமா பேசி கிடைச்சா அவனுக்கு சம்மன் அனுப்பணும். 41Aல அப்படிலாம் இருக்குல்ல. இந்த 41A பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு பொருந்தாது. வித்தவுட் இஷ்யூயிங் 41 செக்ஷன் 41 யூஸ் பண்ணாமல் 41A யூஸ் பண்ணாமையே ED has power to issue summon or recover any article from anybody else. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். சிஆர்பிசி எங்கேயோ இல்லை, சிஆர்பிசி தான் பேஸ். பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு இட் ஷுட் நாட் அப்ளை. 41A அப்ளை ஆகாது. சார் எனக்கு சம்மன் போடலை சார், எனக்கு விசாரணை அறிக்கை கொடுக்கல சார், அப்படிலாம் கேட்க முடியாது பிஎம்எல்ஏ ஆக்டில். அதுக்கப்புறம் இந்த டேம்னம் சைன் இன்ஜூரியா சைன் டேம்னம்னு லீகல் மேக்ஸிம் படிக்கிறோம்ல. ரைலண்ட் வச்சஸ் ஃப்ளச்சர் கேஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாட்ஸில் ஒரு சின்ன சின்ன கேஸுகள் அதில் வரும். வாலண்ட்ரி டேம்னம் சைன் இன்ஜூரியா சைன் டேம்னம், சேதமில்லா தீங்கு, தீங்கில்லா சேதம் அப்படின்னு தமிழில் அழகாக மொழிபெயர்த்திருப்பாங்க. இதில் அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மென்டல் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண ஒருத்தர் இருக்கார். அவங்கள வச்சு காப்பாற்ற முடியலை, அந்த மெண்டலை கொண்டு ஒப்படைக்கவும் முடியலை. அவன் என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய, அந்த மெண்டலாக இருக்கக்கூடிய குழந்தைய, நான் சொல்கிறது மெண்டலி ரீட்டார்டட் அப்படி ஒரு குரூப் இருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. சைகை மொழியில் தான் பேசுவாங்க. அவங்க மெண்டல் இன்கேபபிளாக இருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் இந்த ஏர்வாடியில் சேர்க்குறது, அப்புறம் தற்கால போய் ஓதுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இல்லைன்னா உனக்கு அது சரியில்லை இது சரியில்லை ஏதாவது ஒரு கோயிலில் மந்திரிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நான் போகலை. அது கஸ்டமரி ரைட்டு, கஸ்டமரி ப்ராக்டிஸ். நான் சொல்கிறது, ஒரு வீட்டோட ஒரு குழந்தைய மனநோயாளின்னு சொல்லி கொளுத்திடுறாங்கன்னு வைங்க. கொளுத்திடுறாங்க, வீடு எரிஞ்சிருச்சு, குழந்தையும் இறந்துருச்சு. இந்த எஃப்ஐஆரை மெண்டல் ஹெல்த் ஆக்ட் படி அல்லது சேஃப்கார்ட் ஆஃப் அந்த கன்சர்ன் மெண்டல் சைல்டு ஆறு மெண்டல் பர்சன் எப்படி பண்ணுவீங்க? ப்ரொசீட் பண்ணுறது எப்படி? எங்கே போய் மனு கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு அவர் எப்படி அதை காங்கிரீன்ஸாக எடுப்பார்? எப்படி ட்ரையல் பண்ணுவார்?
எப்படி அந்த அக்யூஸ்டை பனிஷ் பண்ணுவார், அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அதை எப்படி ரெக்கவரி பண்ணுவார், இதெல்லாம் இந்த ஆக்டுடைய ஒரு வித்தியாசமான பார்வை. மென்டல் ஹெல்த் ஆக்டில் சேஃப்கார்டு கிளாஸு நிறையா வச்சுருக்கான், ஒவ்வொரு அத்தாரிட்டிக்கும் கொடுத்துருக்கான். விஏஓ கூட பவர் கொடுத்துருக்கான். ஒரு விஏஓ அவர் இருக்கக்கூடிய கிராமத்தில் யாராவது மனநிலை தவறியவர்களாக இருந்தால் அவர் நோட் ஆர்டர் போடணும். நோட் ஆர்டர்னால் நோட்டில் எழுதணும், எழுதி அதை உடனே இன்டிமேஷன் கொடுக்கணும், அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் டு ஹையர் அத்தாரிட்டி. அவருக்கு யாரோ அவர் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னா அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அவரால் மற்றவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது இல்லையா. பொதுக்கூடத்தில் கையை கடிச்சிடுறாங்கல்ல, அது ஒரு கேஸ் இருக்குல்ல, எஃப்ஐஆர் போட்டாங்க தெரியுமில்ல. டு யூ ஃபாலோ மீ? நான் கரண்ட்டில் தான் இருக்கேன், நான் கரண்ட்டில் இருக்கேன், கையை கடிச்சிட்டான் ஒருத்தன், எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் எடுத்து நீங்கள் படித்து பாருங்க. கையை கடித்து விட்டான். 326 324 கிரீவியஸ் கட்டா. கிரீவியஸ் கட்டுக்கு செக்ஷன் என்ன, கிரீவியஸ் கட்டிக்கு டெஃபனிஷன் செக்ஷன் என்ன, பனிஷ்மெண்ட் செக்ஷன் என்ன. 326 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் கிரீவியஸ் கட்டு. டெஃபனிஷன் நம்ம வந்து இப்போ ஐபிசி இருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ கொண்டு வந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 ஆக்ட்லையும் வேற ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ரொம்ப பயப்படலாம் செய்யாதீங்க, புக்கு பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லா புக்கிலையும் நீங்கள் சில சாப்டரை வந்து படிக்கவே கூடாது, சில சாப்டரை மட்டும்தான் படிக்கணும். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். அந்த சாப்டருக்குள்ளே தான் அவனால் வந்து எல்லாமே வைக்க முடியும், மற்றது பூரா காமனாக தான் இருக்கும். எக்ஸ்டெண்ட் டு த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹோல் இந்தியா, இது ஓவர் ரைடிங் ஆக்டு, மிஸ்சலேனியஸு, அப்புறம் அவனுக்கு அதிகாரம் இருக்குது இவனுக்கு அதிகாரம், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம். மெண்டலுக்கு உண்டான பாதுகாப்பு நிதி எங்கே போகுது எங்கே வருது அதெல்லாம் வக்கீலுக்கு எதுக்கு, அது எங்கிட்டும் போயிட்டு போகுது. ஒரு மெண்டல் கிளைண்டு அல்லது ஒரு மெண்டலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்தால் எப்படி சட்டப்படி கேர் பண்ணணும், அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இப்போ அந்த சம்மந்தப்பட்ட கிரீவியஸ் கட்டு கொடுங்காயத்தை நாய்க்கு ஏற்படுத்திடுறாங்கன்னு வைங்க, 4 மனுஷன் சேர்ந்து. ஏன்னா இப்போ ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு, அது பேர் என்ன கேஸுங்க, ஸ்ட்ரீட் டாக். ஸ்ட்ரீட் டாக்னு நான் சொன்னதுக்கு காரணம், ஸ்ட்ரீட் டாக் மேலே எல்லாருக்குமே அன்பு இருக்குது. ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் அதுதான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு, ஸ்ட்ரீட் அதுதானே பாதுகாக்குது. ஆனால் அது ஸ்ட்ரேட் டாக்காக வரும்போது தான் சட்டம் வருது. ஸ்ட்ரேட் டாக்காக ஆகுது, எப்போ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு வந்து உணவு கிடைக்காது. நமக்கு மட்டும் உணவு கிடைக்கலன்னா ஆடை அடித்து சாப்பிடுதோம்ல, கோழி அடித்து சாப்பிடுதோம்ல, அது மாதிரி அது வந்து எதை அடித்து சாப்பிடலாம்னு சொல்லி மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரேட் டாக். ஒரு தெருவில் 3 to 5 அதிகாலை நகராட்சியிலேருந்து பஞ்சாயத்துலேருந்து ரூபாயை வாங்கி டாக்குக்கு வந்து நான் பிஸ்கட் போடுறேன்னு ஒருத்தன் கணக்கு எழுதி காசோலை வாங்குறான். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஸ்ட்ரேட் டாக் இருக்கு இல்லையா, அது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதி 1.92 கோடி. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் இருக்குங்க. ஐ எம் ஸ்டடியிங் இட், ஐ எம் ரிசர்ச்சிங் இட், ஐ ஃபாலோ இட். அந்த ஸ்ட்ரேட் டாக் கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு என்ன தான் சொல்ல போகுது, வெளியே வந்தால் நாய் கடிக்குதுங்க அப்படிங்கிறது அசம்சன். ஓகே, நம்ம அப்படி தானே வக்கீலாக இருந்தால் அப்படி தானே பேசணும். வெளியில் வந்தால் நாய் கடிக்குது அசம்சன். நான் என்ன சொல்கிறேன், நீ ஏன் அது முன்னாடி மஞ்சள் பைய ஆட்டிக்கிட்டே இருக்கிற? அங்கே வந்து இதுக்கு பேர் அசம்சன் இல்லை, அதுக்கு பேர் என்னது, ப்ரிசம்சன். என்ன ஒன்றும் பேசவே மாட்டேன்றீங்க சார்? அசம்சன்னா என்ன? வெளியே வந்தால் நாய் கடிக்குது, மஞ்சள் பைய அதுக்கு நேரம் அப்படி ஆட்டினீங்கன்னா அது கடிக்க வருது, ப்ரிசம்சன். இந்த ப்ரிசம்டிவ் எரரை ஒரு ஹியூமன் பண்ணாமல் இருந்தால் அது வேலையை பார்க்கும், நம்ம வேலையை பார்க்கலாம். ஏன்னா ஸ்ட்ரீட் டாக் வந்து எப்போ ஸ்ட்ரேட் டாக்காக மாறுதுன்னா உணவு கிடைக்காத போது சுப்ரீம் கோர்ட் இது டைரக்ஷன் கொடுக்கும். ஐ ஹவ் ரிட்டன் பேப்பர் டு தி சுப்ரீம் கோர்ட். கேஸாலாம் நான் போட மாட்டேன், நான் போய் ரிட்டு போட்டுக்கிட்டு எஸ்ஆர் பண்ணிக்கிட்டு நம்பர் பண்ணிக்கிட்டு கிளைண்ட் ரூபா கொடுக்க மாட்டான். ஐ ஹவ் ரிட்டன் எ லெட்டர் டு தி சுப்ரீம் கோர்ட் ஃபார் கோ த்ரூ தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் அனிமல் ஆக்ட். ஒரு ஆக்ட் இருக்குல்லங்க, இட் இஸ் எ மைனர் ஆக்ட். அந்த ஆக்டை ஏங்க கொண்டு வந்தான் ஒரு மனுஷன், எனக்கு இன்னும் விடை தெரியலை. அந்த ஆக்டை கொண்டு வந்ததுக்கு காரணமே ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். 1993 ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு வரோம்ல, அது மனிதனுக்கு மட்டும் உரிமை இருக்குது, விலங்குகளுக்கு இல்லைங்கிறோம்.
ப்ரிவென்ஷன் ஆஃப் அனிமல் குருவாலிட்டி ஆக்ட்லாம் வச்சுருக்கீங்க. குருவாலிட்டின்னா என்ன? ஒரு விலங்கை வதை செய்யக்கூடாது என்று சட்டம் தடுக்கிறது. நீயா ஒரு நாய்க்குட்டி எடுத்துட்டு வருவ, அதை கொஞ்ச நாளைக்கு பொம்மையாக வச்சுக்கிட்டு உன் பெட்டில் வளர்ப்ப, அப்புறம் தெருவில் விட்டுருவ, அப்புறம் மத்திய அரசு காப்பாற்றணும், இல்லை மாநில அரசு காப்பாற்றணும், இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அதுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கணும், அதை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, மறுபடியும் கண்டமிட்டு போகணும். இது நாய்க்கு தெரியுமா? நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ என்று பாரதியின் வைர வரிகளை வைத்து நாம் யோசிக்கணும். அந்த ஸ்ட்ரீட் டாக்கு உணவு கிடைக்கல, உணவு பஞ்சம். அடுத்து மனிதனுக்கு உணவு கிடைக்காது, மனுஷனும் கடிப்பான். ஸ்ட்ரே மேனா வருவான். எங்கே தெரியுது ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டி ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் ஒரு விலங்கை நீ வளர்க்குறேன்னா அந்த விலங்கை எடுக்கும் போதே நீ தான் அதற்கான உரிமையாளர்னு சொல்லி லைசன்ஸ் வாங்கணும். யார்கிட்ட வாங்கணும்? கால்நடை ஆய்வாளர்கிட்ட போய் வாங்கணும். கால்நடை துறையில் வாங்கணும்னு சொல்லி கடந்து போகக்கூடாது. கால்நடை துறைனா அது நிறைய துறை இருக்குது. கால்நடைக்குள்ளேயே நிறைய நடைகள் நிறையா இருக்கும். கால்நடை ஆய்வாளர்கிட்ட போய் நீங்கள் என் பேர் இது, என்னோட அட்ரஸ் இது, நான் ஜிம்மி அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டியை என்னுடைய அண்டர் கேர் அண்டு ப்ரொடெக்ஷனில் வச்சுருக்கேன், இதனால ஏதாவது தீங்கு வந்தால், ஏதாவது கான்சிக்வன்சஸ், ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் I only responsible, I have liable person to answer any consequences if it will come. If it will come, கம்னு சொல்லணும். அதுக்கு தான் நாய்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற போர்டை எழுதி போட சொல்லி சட்டம் சொல்லுது. நான் சொல்லுது சட்டம் என்ன சொல்லுது? உன் வீடு வச்சுருக்கப்பா, அதுக்குள்ளே நாய்க்குட்டி வச்சுருக்கப்பா, என்ன வேணா வச்சுட்டு போ, என் புளியை கூட வச்சுட்டு போ, எலி அதுவாக வந்துடும், புளியை கூட நீ வச்சுட்டு போ. ஆனால் இது இருக்குங்கிறத நீ என்ன செய்ய, சொசைட்டிக்கு சொல்லு, டெக்ளேர் பண்ணுங்கிறது சட்டத்தில் இருக்குது. நான் சொல்லலை. அதுவும் எதுக்காக தெரியுமா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் அனிமல் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன். இந்த ஹியூமனில் நிறைய இருக்கு. அப்போ என்ன பண்ணுறான்? டாட்டியஸ் லைபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வரும்ல, டேம்னம் செய் இன்ஜூரியா செய் டேம்னம் நான் சொன்ன நாய் கதைக்கு வந்துடும். இப்போ இந்த ரெண்டு இல்லை லாட்டின் மேக்சிமில் எது நான் சொன்னதுக்கு வரும்? நாயால் ஒருத்தர் கடிபட்டார், அவருக்கு ஒரு தீங்கு வந்துருச்சு, டாட்டு தானே, டாட்டியஸ் லைபிள் பை ஹூம்? டாட்டியஸ் லைபிள் யார்? அந்த ஓனர் ஆஃப் த டாக். நான் மெட்ராஸ் பக்கம் போனேன், அடிக்கடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ப்ராக்டிஸ் போவேன். மெட்ராஸ் பக்கம் போனேன், நிறையா நாய் கழுத்தில் அதோட பேரை போட்டு செல் நம்பர் போட்டிருக்காங்க. எதுக்குப்பா பேரை போட்டதோடு நிற்க வேண்டாமா? ஏன் செல் நம்பரை போட்டிருக்க அப்படின்னா, திடீர்னு நாய் காணாமல் போச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கல்ல, உன் நாய் காணாமலாம் போல, 4 பேரை கடிச்சிட்டு அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு, 4 பேரை கடிச்சிருச்சுன்னு வேணால் உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ அந்த டாக்கால் ஒருத்தருக்கு கிரிவியஸ் கட் ஆயிடுச்சு. தம்பி, அந்த டாக்கால் ஒருத்தருக்கு கிரிவியஸ் கட் ஆயிடுச்சு. காலை கடிச்சிட்டு கேஸுக்கு வராங்கல்ல, 2 பொம்பளை சேர்ந்து தெருவில் சண்டை போட்டு தலைமுடியை பிடிச்சி இழுக்கும்போது பாம்படத்தை அத்துட்டா அப்படின்னு சொல்லி எப்பயார் எழுதுவான். இவன் எழுதுறது அப்படி தான் எழுதுவான். தெருச்சண்டையில் 2 பெண்கள் மோதி காதை பிடிச்சி இழுத்து காதில் இருந்த பாம்படத்தை அத்துட்டான். பாம்படம் என்கிட்ட போயிடும். அது என்னைக்காவது ஒரு நாள் மேஜிஸ்ட்ரேட் கண்டுபிடிச்சி சொன்னாதான் பாம்படம் கோர்ட்டுக்கே வரும். அது வரைக்கும் அது அடகுல இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், சோழமண்டலம் ஃபைனான்சியலோட இருக்கும். ஆனால் அந்த காது அந்துச்சு பாருங்களா, அது கிரீவியஸ் கட்டு. கண்ணில் அடிச்சுட்டான், கிரீவியஸ் கட்டு. நல்லா எழுதுவார் சார், பெரிய எழுத்தாளர் சார், கட்ட வரல கட் பண்ணிட்டாங்க சார், கிரீவியஸ் கட்டு. இதுக்கும் நமக்கு என்ன சார் சம்பந்தம்? டிசேபிள் பர்சனாக மாறிடுறான் அவன். யார்? அந்த ஒரு நம்முடைய இறைவனால் அல்லது இயற்கையால் நமக்கு தரப்பட்ட இந்த உடல் உறுப்புகளில் அவன் டிசேபிள் ஆகிடுறான். டிசேபிள் ஆனவுடனே மெண்டல் சேர்ந்தவுடனே மெண்டல் டிசேபிள் ஆகி மெண்டல் ஹெல்த் ஆக்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். இவனை கொண்டு எந்த ஆஸ்பத்திரியில் சேர்ப்பீங்க? ரெகுலர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க மாட்டாங்க. ரெகுலர் ஹாஸ்பிட்டல் சேர்க்க மாட்டாங்களா சார்? மெண்டல் ஹெல்த்துக்குன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பான், அதுக்குன்னு ஒரு டாக்டரை போட்டிருப்பான். அந்த ஸ்பெஷல் டாக்டரு தெருச்சண்டையிலிருந்து ஆரம்பித்து போலீஸ் ரிப்போர்ட்டை படித்து பாம்படம் எங்கே போயிருக்குங்கிற வரைக்கும் ரிப்போர்ட் எழுதுனாதான் அவர் உங்களை போல் ஜட்ஜிட்டு இருந்து தப்பிக்க முடியும். அந்த அளவுக்கு சட்டத்தை வச்சுருக்கிறான். இந்த மெண்டல் ஹெல்த்துங்கிறத ஏன் வச்சுருக்கான் தெரியுதுங்களா? டு ப்ரொடெக்ட் லைஃப் அண்ட் லிம்ப் அண்ட் லைவ்லிஹுட் அண்டர் அவர் கான்ஸ்டியூஷன்.
நிறைய பேர் கான்ஸ்டிடியூஷனல்ங்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் தான், கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்காங்க. அதில் ஒரு டியூஷன் எடுக்கிறாங்க. அரசமைப்பு தாங்க, அரசியல் அமைப்பு கிடையாது. ஊட பூந்துருச்சு. அரசமைப்பு என்பது சரி, கான்ஸ்டியூஷன் அப்படிதான் நம்ம படிக்கணும். அண்டர் அவர் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனல் அரசியல் அமைப்புன்னு கொண்டு போய் இம்பீச்மெண்ட் வரைக்கும் போயிடுறாங்க. போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே புரட்டுறாங்க. லெஜிஸ்லேட்டர் ஹேஸ் நோ பவர் டு இம்பீச் அண்டர் டைரக்டாக இம்பீச் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியுமா? இஃப் எனி ஹையர் அத்தாரிட்டி ஆஸ் அ ஆனரபிள் ஜட்ஜ் இன் எனி ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் வெதர் த லெஜிஸ்லேட்டர் டைரக்டாக பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு இன் கேமரா ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. அது ஒன்றும் ப்ரொசீடிங்ஸ் கிடையாது, இன் கேமரா ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜருக்குள்ளே கொண்டு வரணும். எப்படி அங்கங்கே கடிச்சிக்கிட்டு இருக்குல்ல, அதை கொண்டு வந்து முனிசிபலில் என்ன செய்கிறாங்க, கரெக்டாக வலையை கொண்டு வருவாங்க, அடைப்பானுங்க போட்டு ரெடி பண்ணி அந்த டாக்கை கூட என்ன சொல்கிறான், நீ காப்பகத்துக்கு தான் கொண்டு போகணும்னு சட்டம் சொல்லுது. நாய்கள் காப்பகத்துக்கு கொண்டு போ. ஒரு உயிரை கொல்றதுக்கு பவர் கொடுக்கல. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்டடி வேர்ல்டு லெவலில் போயிட்டுருக்கு. கருணை கொலை செஞ்சுருங்க. ஒரு நாய் சொல்லுமா? பேய் வேணால் சொல்லும், கருணை கொலை பண்ணுன்னு பேய் சொல்லும். அடிக்கடி ராத்திரியில் கனவுல எனக்கு ஒரு பேய் வருது சார், அது உனக்கு தோஷம் இருக்குது, தோஷத்தை கழிக்கிறதுக்கு நீ ஒரு நல்ல ஜோசியரை பாருன்னு சொல்லுது சார். அதனால தான் சார் என் பொண்டாட்டிக்கு எனக்கும் பிரச்சனை. அதனால் நான் போய் புகார் கொடுத்ததில் அந்த கேஸ் இன்னும் முடியலை சார். எப்போ சார் இந்த கேஸ் முடியும்னு ஏன்ட்ட கேட்குறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் அந்த கேஸ் முடிகிறதுக்குள்ளே உங்கள் டொமஸ்டிக்குள்ளேயே நீங்கள் முடிச்சுக்கிறது நல்லதுன்னு. ஏன்னா வயலன்ஸை ஒரு ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் சேகரிக்கும் போது அந்த கன்சர்ன் கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் பேசுகிறதே கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு கேஸ் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம ஸ்டடி பண்ணுவோம். டொமஸ்டிக்கில் இன்சிடென்டல் ரிப்போர்ட் தயார் பண்ணுறாருல, இன்சிடென்ட்னா என்ன? இன்சிடென்ட் நடக்குது, எந்த குடும்பத்தில் நடக்கலை. இன்சிடென்ட் எந்த குடும்பத்தில் நடக்கலை, டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்குது. இப்போ டொமஸ்டிக் இன்சிடென்ட் தயார் பண்ணுற பிஓ என்ன செய்வார், பிஓ அவர் போய் மேஜிஸ்ட்ரேட் ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி இன்சிடென்ட் எங்கே நடந்ததுங்கிற அக்கரன்ஸ் பிளேஸ் போகவே மாட்டார். அதனால் அந்த கேஸ் பூரா என்ன ஆகும், சொல்லி முடிஞ்சிடும். மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவார், பிஓ ஆஜராகுங்கம்பார், உங்கள் ரிப்போர்ட்டை கொண்டு வாங்கம்பார். இவர் நான் இன்சிடெண்ட்டுக்கு போகவே இல்லை, இன்சிடெண்ட் எடுக்கவே இல்லை, அக்கரன்ஸ் போகவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் ஏன் நோட் டவுன் பண்ணணும்னா, மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ப்ராட் திங், ஒரு அப்ரிகன்ஷன் ஆஃப் மைண்டில் இருந்து நல்லா எதிர்நோக்குகின்ற ஒரு அறிவில் இருக்கணும். சும்மா ஒரு டிஏ ரிப்போர்ட் கொடுத்துட்டான்னு சொல்லி நீங்கள் ஒன்றே நோட்டீஸை போட்டுறக்கூடாது. அதை தூக்கி ஹைகோர்ட்டில் போட்டு குவாஸ் பண்ணி போடுவாங்க, கேஸே அவுட் ஆகிடும். லோக்கல் ஸ்டாண்டே இல்லை அப்படின்னு தூக்கி தரப்பட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட வரக்கூடிய அத்தனை ரிப்போர்ட்ஸையும் நாளைக்கு சொல்கிறேன், சிண்டை பண்ணணும். சிண்டைன்னா என்ன? சிண்டைன்னா ஒத்தி வைக்கிறது. அட்ஜர்ன் பண்ணுறாங்க இல்லையா, வித்தவுட் எனி, எப்போனாலும் பண்ணலாம். 5 மணிக்கு சிண்டை பண்ணிட்டு 5 கூட எடுத்துக்கலாம். இந்த சிண்டைலாம் ஒரு மேக்ஸிம். இப்போ 3 வேறு விதமான ஆக்ட் வி ஹவ் டிஸ்கஸ்டு. மென்டல் ஹெல்த் ஆக்ட், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அண்டு பிஎம்எல்ஏ ஆக்ட். இந்த 3 ஆக்ட்லையும் நீங்கள் செய்ய வேண்டியது கரண்ட் சைட்டேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி எடுங்க. இந்த கரண்ட் சைட்டேஷன் எடுத்து படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 3 சட்டங்களை பற்றிய விரிவான உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஒரே ஒரு லீகல் மேக்ஸிம் பிரிண்ட் அவுட் என்கிட்ட இருக்குது. அதில் ஒரு 100 லீகல் மேக்ஸிம் இருக்குது. அதை நான் ஒரு காப்பி தர்றேன், நீங்கள் எல்லாருமே ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. இது நாட் ஓன்லி யூஸ்ஃபுல் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல் அஸ் இன் யுவர் ப்ராக்டிஸ் சைடு. அதில் குறிச்சிக்குங்க, நான் சொல்கிற லீகல் மேக்ஸிம் குறிச்சிக்குங்க. ஏன்னா நம்ம எல்லா ஆக்டை பற்றியும் நான் பேச வரல, நான் எனக்கு உண்டான ஆக்டில் ரிலேட்டடான மேக்ஸிம் சொல்கிறேன். நான் கம்போஸ் மெண்டிஸ் எழுதி போட வேண்டாம்ல. நான் NON நான், COMPOS கம்போஸ், மெண்டிஸ் MENTAS மீனிங் பாருங்கள், நாட் ஆஃப் சவுண்ட் மைண்ட். இந்த மேக்ஸிமும் இந்த ஆக்டுக்கு பொருந்தும், 2 ஆக்டுக்குமே பொருந்தும். பிஎம்எல்ஏ சொல்லலை, ஜுவனைல் ஜஸ்டிஸுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும். நான் கம்போஸ் மெண்டிஸ் மீனிங் நாட் ஆஃப் சவுண்ட் மைண்ட். எ பர்சன் ஹூ இஸ் நான் கம்போஸ்
mentis may not be held liable for their actions. அதை குறிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் e justum generis of the same kind or nature. இந்த மேக்ஸிம் வந்து அதாவது ஜாயின் பண்ணுவோம்ல, ஜாயின்ட் ட்ரையல் செப்பரேட் ட்ரையல் எப்படி பண்ணணும்? 5 பேர் சேர்ந்து ஒரு கிரைம் பண்ணுறாங்க. அந்த கிரைமில் 2 பேர் வந்து ஜொன்னைலு, ஒரு ஆள் மென்டலு அப்படிங்கிறது ரிப்போர்ட்டில் வருது. மேஜிஸ்ட்ரேட்டாக போய் கண்டுபிடிக்கிறாரு, இல்லை தன் முன்னிலையில் வரக்கூடிய 5 பேரில் கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. e justum generis of the same kind or nature. அதில் பாருங்கள் எக்ஸாம்பிள், இஃப் எ law mentions dogs, cats and other animals, the term other animals would include only animals of the same nature அப்படின்னு போட்டுட்டு இந்த மேக்ஸிமில் ப்ராக்கெட்டுக்குள்ளே டொமஸ்டிக் அனிமல்ஸ்னு சொல்கிறான். இந்த மேக்ஸிமை தான் நான் வேற ஒரு கதையை சொல்லி கொண்டு வந்தேன். நான் பாட்டுக்கு மைக்கில் e justum generis, வாலண்டி நாட் பிட்டி இன்ஜூரியா, இன்பாரி டெலிக்டோ பொட்டீரியஸ் கண்டிட்டியோ டிபெண்டன்டிஸு அப்படின்னு சாலூஸ் பாப்புலியஸ்ட்டு அப்படின்னு 500 மேக்ஸிமம் நான் பாடி சொல்லிட்டு போயிடுவேன். உங்களுக்கு என்ன தெரியும்? நல்லா பேசினா இருப்பா மேக்ஸிமம், அவ்வளோதான் தெரியும். e justum generisங்கிறது இந்த ஸ்ட்ரேட் டாக்கு பொருந்தும். ஏன்னா டொமஸ்டிக் அனிமல்னு ஒன்று கொடுக்குறான் பார்த்தீங்களா. டொமஸ்டிக் அனிமல்னால் வீட்டுக்குள்ளே வைத்து பாதுகாப்பாக வளர்க்கக்கூடிய விலங்கு. அதுக்காக ப்ரொஹிபிட்டடு அனிமல்ஸை நீங்கள் வளர்க்க முடியாது. அதுவாக வந்து காரிடார்லேருந்து வெளியே வருது, அது ஒரு கேஸ் இருக்குது, அது வேறு டாப்பிக்கு வருது இல்லையா. காரிடார்னா என்ன? வழிப்பாதை. புலி வருது, யானையும் வருதா இல்லையா? நம்ம என்ன செய்கிறோம்? வனங்களை அழிக்கின்றோம், வனச்சட்டங்களை மதிப்பதில்லை. காடு என்பதை அடர்காடு என்று பிரித்து வைத்து அந்த அடர்காடையாவது யானைக்கும் புலிக்கும் நாம் ஒதுக்கி இருந்தோமே ஆனால் அது உள்ள வராது. அந்த அடர்காடையை நம்ம ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணுது? அது வழிப்பாதையில் அது வருது. எலிஃபண்ட் காரிடார் கேஸு, டைகர் காரிடார் கேஸு இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. இந்த நீலமலை தொடர் அப்படிங்கிற இது நீலமலை தொடரில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் கூட வந்துச்சு. இந்த நீலமலை தொடரில் பார்த்தீங்கன்னா நீலகிரி பகுதியில் கரடி, புலி எல்லாமே வருது. அது ஏன் வருதுன்னா இறை தேடி தான் வருது. அந்த இறை தேடி வரும்போது காரிடார் என்ன ஆகுது? ட்ராக் மாறுது. காரிடாரை நம்மளால் என்ன பண்ணுறான்? நீட்டாக ஃபென்சிங்னு போட்டு அவன் பேரெல்லாம் போட்டு ARK ஃபென்சிங் ஸ்பான்சர் பைன்னு செல் நம்பர்லாம் போட்டு வச்சுருக்கான். அது பார்க்க 2 மிதி மிதிச்சுட்டு உள்ளே வந்துடும். எலிஃபண்ட் காரிடார் இஸ் எ லேட்டஸ்ட் கேஸ். மேற்கு தொடர்ச்சி மலை ஆய்வாளராக இருக்கிறதுனால அவங்களுக்கு சொல்கிறேன். நான் ஐ எம் டூயிங் ரிசர்ச் இன் வெஸ்டர்ன் காட்ஸ், வேர்ல்டு லெவல் ஸ்டடி. அது அந்த வேர்ல்டு லெவல் ஸ்டடியில் ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ் பர்சன். கன்னியாகுமரியில் ஆரம்பித்து மும்பை வரை படர்ந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி நீங்கள் என்கிட்ட என்ன கேட்டாலும் சொல்லுவேன். ஏன்னா ஐ எம் ரிசர்ச்சர். அதில் நான் எடுத்திருக்க கீழ் டாபிக் என்னென்னா, புலி ஏன் உள்ளே வருது, யானை ஏன் உள்ளே வருது. சார் இதை நீங்கள் தெரிஞ்சு என்ன சார் செய்ய போகிறீங்க? கட்சிக்காரன் உள்ள வரானா, காசு கொடுக்குறானா, வக்காலத்தை போட்டோமா? அப்படி இல்லை. கலெக்டருக்கு வந்து நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? சார் இந்த சேலம் பகுதியில் இந்த மாதிரி விலங்கினங்கள் உள்ளே வர்றதுக்கு காரணம் இன்னென்ன கிரவுண்ட்ஸு, இன்னென்ன கீ ஃபேக்டர். இது நான் டீம் வச்சுருக்கேன். அந்த டீம் வந்து ஃபேக்டரை எடுக்கும். ஃபேக்டர்னா என்ன சார்? உண்மைத்தன்மை. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவேன். அண்டர் மை சேர்மன்ஷிப் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி ட்ரெக்கிங் போவாங்க. ட்ரெக்கிங்லாம் தெரியுமில்ல, ஃபாரஸ்ட்டில் பெர்மிஷன் வாங்கி உள்ளே போவோம். உள்ளே போய் நாங்கள் நிறைய குழந்தைகளை, மெண்டலாக இருந்தவங்களை, அதே மாதிரி சம்மந்தப்பட்ட அந்த அபண்டன்லாம் எடுத்திருக்கோம், கையில் எடுத்திருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக கடலூர்லேருந்து ஒரு அம்மா வேளாங்கண்ணி கூப்பிட்டு போகிறேன்னு பையன் என்ன பண்ணான்? ட்ரெயினில் கூப்பிட்டு வந்துட்டு நேராக கொல்லன் ட்ரெயினில் ஏற்றி விட்டான். அந்த அம்மாவுக்கு தெரியாத போது நேராக வந்து அது என்ன செஞ்சிச்சு? தென்காசியில் இறங்கிருச்சு. தென்காசி கலெக்டருக்கு ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃபில் இருக்கார். சரின்னு வேறு கோமுக்கு போட்டு அதுக்கு போட்டு நெட்டில் கூகுள் பேயில் எல்லாத்துலேயும் எடுத்து எல்லாம் அடித்து பார்த்தா கடைசி யாரையும் பிடிக்க முடியல. என்ன செய்கிறது? என்ன செஞ்சுருப்போம்? நேராக கரெக்டாக என்ன செஞ்சோம்? சம்மந்தப்பட்ட அந்த சோசியல் வாலண்டியர் யார், அவரை பிடிச்சோம். இந்த எம்என் ஈஜாரி இந்த இது வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தை இப்போ மாற்றிட்டாங்க.
இல்லை சட்டத்தை மாற்றல, சட்டத்து பேர் மாற்றிட்டாங்க. அந்த சட்டத்தில் ஒரு சோசியல் ஆடிட்டர்னு ஒருத்தரை போட்டிருக்காங்கல்ல, அவர் யாருன்னா அப்பாயிண்டட் பை தி கவர்மெண்ட்டு ஆஸ் அ நாமினேட் பர்சன். அவருக்கு வந்து கானரரி தான் உண்டு, அவர் சேலரி கிடையாது, டெம்பரவரி. அதே மாதிரி இந்த வாலண்டரி செக்ஷனுக்குன்னு சொல்லி ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவரை தான் பிடிச்சோம், மிட் நைட்டில் பிடிச்சி அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து கேர் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டார். ஒன் ஸ்டாப் சென்டரில் பெர்மிஷன் வாங்கினார். போலீஸுக்கு வேசணும் பவர், போலீஸ் வந்து ரீட்டைன் பண்ண முடியாது. போலீஸ் வந்து சும்மா கூட நிற்பாங்க. அப்போ நான் சொன்னேன் ஷேடோ போடுங்கன்ட்டேன். ஷேடோ போட்டு அந்த அம்மா பின்னாடியே 2 போலீஸ் போனாங்க. அவங்க போய் பாதுகாப்பாக ஒப்படைச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் போலீஸ் வந்து பவர் கிடையாது, வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அங்கே வச்சுக்கிறோம் சொல்ல முடியாது. இதெல்லாம் இந்த ஸ்பெஷல் ஆக்டில், மென்டல் ஹெல்த் ஆக்டில், ஜூனியர் ஜஸ்டிஸ் கேரில் இதெல்லாம் இருக்குது. இப்போ ரீசன்ட் ஸ்டடி வந்து இந்த சைகை மொழியில் பேசுகிறாங்க இல்லையா, சைகை மொழியில் பேசுபவர்களுக்கு ஏதோ இந்த கலெக்டர் தலைமையில் ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் மனு கொடுத்து ப்ராப்பராக இருந்தால், இஃப் த பர்சன் ஹேஸ் ப்ராப்பர் இது இருந்ததுன்னு சொன்னால் ஃபிட் டு கெட் செல்ஃபோன், அவங்களுக்கான செல்ஃபோன் கொடுக்குறாங்க 17,000 ரூபாய்க்கு. நம்ம செல்ஃபோன் இல்லை, அவங்க செல்ஃபோன். மென்டலி ரீட்டார்டட் பர்சன், அதாவது அந்த கிளாஸில் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ திருநங்கையில் வச்சுருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அவங்கள சைகை மொழியில் பேசுபவர்கள். சட்டம் இன்னும் கொண்டு வரல, சட்டம் இல்லை, நான் வந்து இல்லாத சட்டத்தை சொல்கிறேன், ஆனால் இருக்கிற பிரச்சனையை சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து சைகை மொழியிலே தான் அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க, அந்த செல்ஃபோன்லேயே பேசிக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து அல்லது அவங்களால ஒரு கிரைம் நடந்தால் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது மென்டல் ஹெல்த் ஆக்டில் இருக்குது. ஏன்னா அவங்களும் டிசேபிள் தான், மென்டல் டிசேபிள் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது, டிசேபிள் பர்சனுக்கு வந்து இந்த சலுகைகள் கொடுக்குறது, ரைட்ஸ் கொடுக்குறது, ரிசர்வேஷன் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 4 விஷயத்தை பார்க்கவே வேண்டாம். அது சொல்கிறேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். ஏதோ ஒரு ஆக்ட் எடுத்துக்கிறோம். ஜூனைல் ஜஸ்டிஸ் எடுத்துக்கிறோம். ஜூனைல் ஜஸ்டிஸில் 2015 சட்டம் கொண்டு வராங்க. அதில் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். மொத்தம் 10 சாப்டர் இருக்குது. இந்த 10 சாப்டரில் 10வது சாப்டர் இருக்கு இல்லையா, மிசலேனியஸ். எந்த சட்டத்தை எடுத்துக்க, ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க, நான் சாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த 10 சாப்டரில் மிசலேனியஸை பெரும்பாலும் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, அதனால் நேரம் வேஸ்ட் ஆகும். அதான் நான் சொல்கிறேன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, சட்டத்தை கரைச்சி குடிக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் படிங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 9ல் வந்து அதர் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதில் 74 to 77 ரொம்ப முக்கியங்க. ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்டு ப்ரொடெக்ஷன் ஆக்டில் 2015 ஆக்டு 74 to 77 செக்ஷன் ரொம்ப முக்கியம். அதர் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன் 9வது சாப்டர். அதில் பாருங்கள் 74 ப்ரொஹிபிஷன் ஆன் டிஸ்க்ளோசர் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் சில்ட்ரன். குழந்தையோடைய அடையாளத்தை என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், பேப்பரில் போட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் 75 பனிஷ்மெண்ட் ஃபார் குரியல்டி டு சைல்டு, அந்த குழந்தையை கொடுமைப்படுத்தக்கூடாது, பண்ணிங்கன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. 76 பாருங்கள், அருமையான ஒரு செக்ஷன். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சைல்டு ஃபார் பெக்கிங், பிச்சை எடுக்க விடக்கூடாது. ப்ராக்டிக்கலாக அது நடக்குது. 76 கேஸ் போட்டோம்னா டெய்லி 2 கேஸ் போடலாம். பார்க்குறீங்களா, மாட்டுத்தாவணி, திருநெல்வேலி, தென்காசி, மதுரை, மெட்ராஸு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெக்கிங், சைல்டை பெக்கராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது குழந்தைக்கு தெரியாது. குழந்தைக்கு வந்து நம்மளை வந்து பெக்கராக ப்ராக்டிஸ் பண்ண விட்றாங்க, நம்ம ஒரு பெஸ்ட்டு பெக்கராக வந்துடுவோம், அதில் சீனியர் கவுன்சிலாக வந்தாலும் வந்துடுவோம் அப்படிங்கிறதான் தெரியாது. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க குழந்தைய. சில்லறை எப்படி வாங்கணும், ரூபாத்தால் எப்படி வாங்கணும் அப்படின்னு. இதெல்லாம் நான் சொல்கிறது, ஐ எம் ஸ்டடிங் சோசியலாக இதெல்லாம் ப்ராஜெக்ட் இருக்குது, பண்ணிகிட்ருக்கேன், நான் பண்ணிகிட்ருக்கேன். கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய சஜஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். சஜஷனை வாங்கி இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுருவாங்க, ரெக்கமெண்டேஷனை கடப்பில் போட்டுருவாங்க. அது நடக்குது, அது வி ஆர் ஃபைட்டிங். நடக்குது வி ஆர் ஃபைட்டிங், அவ்வளோதான். ரைட்டு. இப்போ 76 ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். இந்த செக்ஷனில் ஒரு அமிக்கஸ் குறியாக இருந்து நான் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டை பயன்படுத்தி ஒரு கேஸை போட்டேன். எனக்கு என்னமோ அந்த மோஸ்ட் ஆஃப் தி அட்வொகேட்ஸ் ஆர் ஹேவிங் நாலேஜ் அபவுட்டு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டு. ஆனால் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட்னா அது என்ன ஒரு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டு அப்படிங்காங்க. இருக்கையில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்டுங்க அது. நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன இலவச சட்ட உதவி தானே அப்படிங்க. இலவச சட்ட உதவி கிடையாது. அது வந்து எப்பவும் வழக்கமாக நம்ம போடுறது.
அதுக்கு அடுத்து அதுக்கான பவர்ஸ் என்னன்னு உள்ளே போய் பாருங்கள். எல்லாம் ஒரு சாதாரணமாக நினைக்காங்க. எல்எஸ்ஏ லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 படி வருஷம் கரெக்டாக இல்லையா? 87லேருந்து 2025 வரைக்கும் அந்த ஆக்டை வீக் ஆக்டாக நினைக்காங்க. ஆனால் அந்த ஆக்டுக்கு ஒரு பவர் இருக்குது. நினச்சா பெரிய பெரிய காரியமெல்லாம் பண்ணலாம். அந்த ஆக்டில் போய் இந்த மாவட்டத்துக்குள்ளே நிறையா குழந்தைகளை வந்து பெக்கிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு எழுதினேன். அதை வாங்கி பார்த்துட்டு உள்ளே வழக்கமாக யார் இருப்பா? லீகலே இல்லை, லோயர் கோர்ட்லேயும் சரி ஹையர் கோர்ட்லேயும் சரி வாங்கி பார்த்துட்டு, சார் இதெல்லாம் எதுக்கு சார் பேசி முடிக்க முடியாது, இதை எப்படி பேசி முடிக்க முடியும்? எதை பேசி முடிக்கிறது அது வேறு. அது புருஷன் முன்னாடி 2 பேரும் இருந்தாங்கன்னா தனி ரூமில் உட்காந்து நீங்கள் 2 பேரும் பேசுங்கன்னு சொன்னால் சண்டை முடிஞ்சுது. இதை எப்படி பெக்கிங் ப்ராக்டிஸ் அட்டு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு ஐ எம் த பெட்டிஷனர் ஆஸ் அன் அமிக்கஸ் குரியா ஆன் தி வெல்ஃபேர் ஆஃப் தி சோசியல் சில்ட்ரன்ஸ். சோசியல் சில்ட்ரன் தானே அவங்க. சோசியல் சில்ட்ரன்ஸ் ஆர் பெக்கிங் த்ரூ ப்ராக்டிஸ். அதுவும் கூட கரப்டிவ் ப்ராக்டிஸ் தான். ஃபார் ஏர்னிங் மணி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் சம் ஆஃப் த விமன்ஸ் ஆர் பெக்கிங் ப்ராக்டிஸ் பை த்ரூ த வே ஆஃப் சில்ட்ரன்ஸ் தோஸ் ஹூ ஆர் அபண்டன்ட் ஆர் நாட் அப்கிரேடட். உங்களெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. பண்ணும்போது நான் போட்ட உடனே அதை பார்த்துட்டு, சார் இதெல்லாம் எதுக்கு சார் போடுறீங்க அப்படிங்காங்க. அப்போ தான் சொன்னேன், நீங்கள் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டில் நீங்கள் வந்து கிரைட்டீரியா ஃபார் ஆக்ஷன் அப்படிங்கிறத படிங்கன்னு சொன்னேன். கிரைட்டீரியா இருந்தால் இதை என்ன செய்யலாமா? சம்மந்தப்பட்ட லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர் 2 பேர் இருக்காங்க. யார்? சீஃப் யார்? லோயர் லெவல்லே சொல்லுங்கள். சப் ஜட்ஜ் ஆஸ் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆஸ் சேர்மன். இந்த சேர்மனுக்கும் இந்த செக்ரட்டரிக்கும் ஒரு பவரை கொடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்களா யூஸ் பண்ணலையா, அம்பு விடுறாங்களா விடலையா, உறங்குதா அல்லது ஓடுதான்னு எனக்கு தெரியாது. அந்த சேர்மனுக்கு நான் போய் பர்சனலாக, சார் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டில் நீங்கள் தான் சேர்மனு, உங்கள்கிட்ட நான் மனு கொடுத்துருக்கேன், இதை தூக்கி கலெக்டருக்கு அனுப்புங்கன்னு சொன்ன பிறகு தான் அவர் கலெக்டருக்கு நோட்டீஸ் போட்டார். ஃபார்வேர்டிங் பவர் ரொம்ப முக்கியம், குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே போனாலும் அதை விட்டுறாதீங்க. எனி அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டிக்கு எவ்ரி சேர்மன் ஆஃப் தி லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டில் அந்த சேர்மனுக்கு எவ்ரி சேர்மன் ஆர் செக்ரட்டரி ஹேஸ் ஃபார்வர்டிங் பவர் டு டேக் ஆக்ஷன். சுவமோட்டோ அது பண்ணுற பவர் இருக்குது. அப்படித்தானே நம்ம பேப்பரில் பார்க்குறாங்க, நாளிதழில் பார்த்தோம், டிவியில் வந்துச்சு. அங்கே வந்து 41 பேர் செத்து போயிட்டான், உடனே நாங்கள் காக்னிசன்ஸாக எடுக்கிறோம், சுவமோட்டோவான்னு பண்ணுறாங்க இல்லையா? அதே ப்ரொசீஜர் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டுக்கும் இருக்குது. ஆனால் அந்த ஆக்டை கிரைட்டீரியா படிக்காதனால, ஏன்னா கிரைட்டீரியாவில் டெஸ்டிடியூடு அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. யாரெல்லாம் கிரைட்டீரியாக்குள்ளே வருவாங்க? விமன் வருவாங்க, மைனர் வருவாங்க, வேறு யார் வருவா? எஸ்சி எஸ்டி வர்றாங்க, வீக்கர் செக்ஷன் வராங்க, இவங்கெல்லாம் வராங்க இல்லையா? இவங்களுக்கு அது ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்டு. இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டு இட் இஸ் ஏ கான்ஸ்டியூஷனல் ஆக்ட். இப்போ நீங்கள் கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் எழுதுறீங்கன்னு வைங்க, உங்கள் மாவட்டத்தில் எத்தனை பெக்கர்ஸ் இருக்காங்க, நீங்கள் வந்து ஏசிஆர் அனுப்புங்க, இல்லை ஏடிஆர் அனுப்புங்க. ஏசிஆர் வேறு, ஏடிஆர் வேறு. ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் அப்படின்னா அந்த கலெக்டர் என்ன பண்ணணும்? சோகாஸ் கொடுக்கணும், ஆஃபீஸர்ஸ்க்குலாம் சோகாஸ் கொடுக்கணும். ஏடிஆர் ஏசிஆர் நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, விரிவை தெரிஞ்சுக்கிறவே கூடாது நம்ம. ஏசிஆருங்கிறது என்னது? ஆக்ஷன் கோர்ஸ் ஆஃப் என்ன பண்ணுறான், அந்த குறிப்பிட்ட இதில் அவன் என்ன ரிப்போர்ட் எழுதுகிறான், அந்த கோர்ஸ் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கோர்ஸ் ஒர்க்கில் அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க, நீ என்ன வந்து ஆக்ஷன் எடுத்திருக்க ரிப்போர்ட்டாக கொடு. அதே மாதிரி ஏடிஆர் ஆக்ஷன் என்ன எடுத்திருக்க டேக்கன். நம்ம பார்க்குற முடியாது, தென்காசி பக்கத்தில் வடகர கிராமங்களில் யானை வந்து வேலியை உடைச்சிட்டு உள்ளே வந்துருச்சு, கரும்பு சோளம் வாழையெல்லாம் சேதப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? யார் மேலேயாவது கேஸை போடலாமா, இல்லை கலெக்டர்கிட்ட போய் கேட்கலாமா? அப்படி தான் கேட்குறோம். யார் டேம்னம் சைன் இன்ஜூரியாசன் டேம்னம் சொல்லி லா ஆஃப் டாட்ஸில் போய் நம்ம வந்து வழக்கு போடுதோமா? லா ஆஃப் டாட்ஸில் போடுதோமாமா? யாராவது போட்டிருக்கோமா? லா ஆஃப் டாட்ஸு இட் இஸ் ஏ சூப்பர் ஆக்ட். அந்த லா, அந்த லா டாட்ஸில் வந்து போடுறதில்லை. ஏன்னா நமக்கு அது தெரியாதனால நம்ம என்ன செஞ்சிடறோம்? மென்டல் டார்ச்சரே ஹஸ்பண்டு பண்ணாலும் சரி, அல்லது மென்டல் டார்ச்சரே ஒய்ஃபு கணவனை பண்ணாலும் சரி, நமக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்,
அதுதான் அமெரிக்க டாலரில் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு கேஸ் ஓடுது. இப்படி ஒரு கேஸ் ஓடுதா ஓடலையா? சென்னை ஹைகோர்ட்டில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் அதெல்லாம் அவரெல்லாம் எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணிலாம் கொண்டு வர முடியாது. எக்ஸ்ட்ராடிஷன் என்னன்னு பார்த்துக்குங்க தமிழில். அதெல்லாம் அவரெல்லாம் கொண்டு வர முடியாது. அவருக்கு வேறு நாட்டில் இருக்கார். அவர் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த நாட்டு சட்டத்தை பயன்படுத்தி அவரை கொண்டு வந்து இங்கே 5000 ரூபா வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அப்படி பண்ண முடியாது. தேர் இஸ் நோ ட்ரீட்டி, தேர் இஸ் நோ அக்ரிமெண்ட் பிட்வீன் கன்சர்ன் நேஷன். ஒரு உகாண்டா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவில் போய் உட்காந்துக்கிறான் ஹஸ்பண்டு. இங்கே மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போட்டு என்ன யூஸு? ஹவ் வி என்ஃபோர்ஸ் இட்டு? அதுக்கு எம்பசி போய் அந்த நாட்டோட ட்ரீட்டியை பிடிச்சி கன்வென்ஷனை பிடிச்சி சர்வதேச நீதிமன்றம் கொண்டு வரைக்கும் இவன் செத்து போயிடுவான். யார்? இந்த 5000 வாங்குறவன். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், அருமையான வேர்டு பார்த்தீங்களா? மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகத்தாங்க இந்த 2000 ரூபா இருந்ததை 5000 ரூபா கேட்குறாங்க. அதில் ஒரு ஆள் ரொம்ப விவரமான ஒரு ஆள் இருக்கார். அவர் எப்படின்னா இந்த கேஸை 25 வருஷம் எப்படி இழுக்கலாம் கிளைண்டு. வக்கீல் வந்து சீக்கிரம் முடியா, அவன் பொண்டாட்டி தானே 5000 குடியா, 5000க்கு 6000 குடியா அப்படின்னா சட்டம் 2000 சொல்லியிருக்கு. அந்த அலௌட் ஆர்டரை வந்து அவன் குவாஸ் பண்ணி வரட்டும், அல்லது என்கேஜ்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஆஃப்டர் கெட்டிங் என்கேஜ்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் ஹையர் ஜுடிஷியரி அதுக்கப்புறம் நான் 5000 தரம் 2000 வச்சுருக்கான். அவன் ஜட்ஜி பார்த்தாரு, ஜட்ஜி மீன்ஸ் ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜி பார்த்தாரு, 30 நாளைக்கு ஒன்று உதவிக்கு போடுன்னு போட்டார், ஆர்டரை போட்டார். அதுக்கு பிறகு தான் யோசிக்காரு 30 நாளைக்கு நம்ம தான் சோறு ஓடணும் முழுக்கன்னு. நம்ம இல்லை, ஜட்ஜி இல்லை. அந்த சிவில் பிரிசனில் அடைக்கிறதுக்கு 30 நாளைக்கு யார் சோறு போடணும்? அப்போ தான் ரைட்டு, இந்த ப்ரொவிஷன் கிளாஸு சரி வராது, அவனை வெளியே விடு. 31 நாள் வெளியே விட்டாப்புல, விட்டவன் அவன் மறுபடியும் பழைய பாட்டையே பாடுறான். ஜேஜே ஆக்ட் இதில் வந்து செக்ஷன் 4 ஜேஜேபி அப்படின்னு கொடுக்குங்க. ஜேஜேபி ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்ட் 6 செக்ஷன் 6 ஜேஜே ஆக்ட் செக்ஷன் 4 ஜேஜேபி 6 வந்து ஏஜ் கிளாஸ், ஏஜ் பிலோ 18 இயர்ஸ் அப்படிங்காங்க இல்லையா, அந்த ஏஜ் கிளாஸ். நீங்கள் ஷார்ட்டாக எழுதி புக்கு படிக்க வேண்டாங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு போடுறேன், நோட்ஸ் எடுத்துக்கணும். 7 வந்து ப்ரொசீஜர் ஆஃப் போர்டு, பிபின்னு போட்டுக்குங்க. ப்ரொசீஜர் ஆஃப் போர்டு இந்த ஜேஜேபி இருக்குல்ல, அந்த ஜேஜே போர்டுடைய ப்ரொசீஜர் என்னங்கிறது 7 செக்ஷன் 7. 8 பாருங்கள், ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. 8 தான் கேள்வி கேட்பாங்க. பவர், ஃபங்க்ஷன், ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸை வந்து இப்படி போட்டு ரெஸ்பான்சிபிள்னு போட்டுக்குங்க. யாருக்கு பவர் இருக்குது, என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், என்ன ரெஸ்பான்சிபிள், அது 8ல் இருக்குது. இது ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் இல்லையா. இதை விட முக்கியம், நீங்கள் ஜட்ஜாக போகிறதுனால செக்ஷன் 9 இங்கே தான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் டு பி ஃபாலோடு பை எ மேஜிஸ்ட்ரேட் who has not been empowered. மேஜிஸ்ட்ரேட் பவர் செக்ஷன் 9 மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 12 பெயில் கொடுக்குறது. 13 வந்து பேரண்ட்டு, கார்டியனு, வார்டு இவங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற செக்ஷன். இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு குழந்தை இந்த மாதிரி வந்திருக்கு. எப்படி அக்யூஸ்டை ரிமாண்டு கொண்டு வரதுக்கு முன்னாடி கைது குறிப்பு தயார் பண்ணுவாங்கள்ல, அரெஸ்ட் மெமோ தயார் பண்ணி இன்டிமேஷன்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சேம் ப்ரொவிஷன், சேம் ப்ரொசீஜர். பேரண்ட்டுக்கு, கார்டியனுக்கு, வார்டு அவங்களுக்கெல்லாம் சொல்லணும். அல்லது அப்படிங்கிறது வருது இந்த 13ல். அல்லது இவங்க கிடைக்கல அப்படி ஒரு கேஸ் வரும்ல, சொல்ல முடியாது. அல்லது பிஓ, இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. பிஓக்கு பவர் இருக்கா? பிஓக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது நான் சொல்கிறது, மேஜிஸ்ட்ரேட் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 14 இன்கொயரி விசாரணை பண்ணுறது. யார் பண்ணுறான்னா போர்டு. இந்த ஜேஜேபி இருக்கு இல்லையா, அந்த போர்டு முன்னாடி கொண்டு போகிறாங்க, ஏஜை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் விசாரணை பண்ணுறாங்க. இந்த விசாரணை இது செக்ஷன் 14 கீழே. ரெவ்யூ பவர் வந்து 16. ரெவ்யூ ஷார்ட்டாக எழுதிங்க, REV ரெவ்யூ. ரெவ்யூ பவர் இதில் 17, 18 ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்களா? 17, 18 ஒன்று வந்து நாட் ஃபவுண்டு. இந்த நாட் ஃபவுண்டுன்னு பக்கத்தில் எழுதிக்குங்க. ஆர்டர்ஸ் ரிகார்டிங் எ சைல்டு நாட் ஃபவுண்ட் டு பி இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா. 18 வந்து என்னதுன்னா சைல்டு ஃபவுண்ட் டு பி கான்ஃப்ளிக்ட் வித் லா, அதாவது சட்டத்தோடு முரண்படுதாங்களா அந்த குழந்தைகள் வந்து 17, 18. ஒன்று வந்து நாட் ஃபவுண்டு 17, ஃபவுண்டு வந்து 18. ஃபவுண்டுன்னு என்ன கண்டுபிடிக்கணும், கான்ஃப்ளிக்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறது 17, 18. 19 ஏற்கனவே சொல்லிட்டேன், கோர்ட்டு, சில்ட்ரன்ஸ் கோர்ட், இதையும் மறந்துடாங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிய வேண்டியது 19. அதுக்கப்புறம் 20 பாருங்கள், சைல்டு அட்டைன் ஏஜ் ஆஃப் 21 இயர்ஸ் yet to complete அப்படின்னு வேர்டு வருது. yet to complete 20 போட்டு yet to complete போட்டுக்கணும். yet to complete 8 ஞாபகம், அதாவது 21 வயசு நிறைவேறது வரைக்கும் ஸ்டே இன் பிளேஸ் ஸ்டே பண்ணுறது, அதான் yet to ஸ்டேன்னு சொல்லுங்கள். yet to ஸ்டேனா அது வரைக்கும் வச்சுருக்கணும். நீங்கள் வாட்டுக்கு விட்டுறக்கூடாது, வெளியே யாரும் விட்டுறக்கூடாது. அந்த கன்சர்ன்டு ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் வந்து லைக் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஜேஜேபி அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து விட்டுறக்கூடாது. இந்த 20 பிரிவு அது 21 வயசு வர வரைக்கும் அவங்கள பாதுகாவோடு வச்சுருக்காங்க. அப்புறம் 27 to 30 போட்டுக்குங்க. 27 to 30 சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. 27 to 30 CWC சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி கலெக்டர் தான் சேர்மனு. காலாண்டு கூட்டம், அரையாண்டு கூட்டம், முழு ஆண்டு கூட்டம் அப்படி போடணும். மந்த்லி கூட்டம் போடணும்னு இருக்குது, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அந்த CWCயில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அட்வொகேட்டு கூட அதில் மெம்பராக இருக்கலாம், ரிட்டையர்டு ஜட்ஜு இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸர் இருக்கலாம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில். சார் அது யார் சார் போடுவா, கலெக்டர் பார்த்து போடுவார் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்குது. ஏன்னா அவர் தான் சேர்பர்சன், அவர் உட்காந்துருப்பார், அவரை சுற்றி வட்டமாக இருக்கும் இல்லையா, இந்த வட்டத்தில் ஒவ்வொரு நாற்காலியில் ஒவ்வொரு மெம்பர் உட்காருவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக தமிழ்நாடு முழுவதும் CWC கூட்டத்தை போட்டு காலாண்டு அறிக்கையை தலைமைச் செயலாளருக்கு அனுப்புங்க அப்படின்னு சுற்றறிக்கை வரும். சுற்றறிக்கை வந்தோடனே இவங்க ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி நடந்ததாக அனுப்பி விட்ருவாங்க. சரியா? CWC இந்த CWC கூட்டத்தில் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு அல்லது உண்மையிலே அந்த குழந்தைகளுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க உட்காந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சார் என்ன சார் நீங்கள் ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க, நீங்கள் என்ன கமிட்டி என்ன செய்கிறீங்க, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 35 சரண்டர் ஆஃப் சில்ட்ரன் மறந்துடாங்க. 35 சரண்டர். அப்புறம் கேட்டேங்க இல்லையா, சரண்டர்னால் ஒப்படைக்கிறது. நம்மளால் ஓடி போய் சரண்டர் ஆகிறது இல்லை, அது வேறு. இது வந்து அண்டர் கேரில் சரண்டர் பண்ணணும். சரண்டர் ஆஃப் சில்ட்ரன். 36 இன்கொயரி, அது ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 40 குறிச்சிக்கோங்க. 40 ரெஸ்டோரேஷன் ஆஃப் சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், ரெஸ்டோர் பவர். செக்ஷன் 40 ரெஸ்டோர். ரெஸ்டோர் மீன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, ரீஸ்டோர் தான் ரெஸ்டோர். நிறைய பேர் ரெஸ்டோர் பெட்டிஷன் போட்டிருக்கேன், ரெஸ்டோர் பெட்டிஷன் போட்டிருக்கேன். ரெஸ்டோரில் ரீஸ்டோர் அது காலாவதியாகி கிடக்கும். காலங்கடந்த ஒரு பெட்டிஷனை தூக்கி மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறோம். நம்ம ஃப்ரம் டுமாரோ நீங்கள் ரெஸ்டோர்னு சொல்லாதீங்க. என் ஜூனியர்ஸ் ஒரு 8 பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்டோர் பெட்டிஷன் போட்டிருக்கேன் சார். ரெஸ்டோர் போடலப்பா, ரீஸ்டோர். ரீஸ்டோர் பெட்டிஷன் தானே அது. மறுபடியும் எங்கேயோ கிடக்கும், காலாவதியாக கிடக்கும். அது மறுபடியும் ஒரு ஐஏ போட்டு ரீஸ்டோர் பண்ணுறோம். எங்கே வெளியில் நடக்க பேப்பரை மறுபடியும் கோர்ட்டு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரலாம். சரியா? ரீஸ்டோர்னு படிங்க, அவ்வளோதான் ஞாபகம் வரும். அதுக்கு பிறகு 40, அப்புறம் 43, 44, 45 பிரதர் சொன்னார் இல்லையா, ஷெல்டர் ஹோம். அதில் 3 இருக்குது பாருங்கள். 43 ஓப்பன் ஷெல்டர், 44 போஸ்டர் கேர், 45 ஸ்பான்சர்ஷிப்.
ஒருவேளை நீங்கள் ஜட்ஜ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள். யாரை? ஒரு குழந்தை ஒரு நாள் உணவு என்னையால் சாப்பிட்டுச்சு, நீங்கள் போயிருந்து கூட இருந்து கூட அந்த சாப்பாடை கொடுத்து அதை சாப்பிட வைக்கலாம். அது வந்து ஸ்பான்சர்ஷிப். அதுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு 45 ஸ்பான்சர்ஷிப். மறந்துடாதீங்க, நீங்கள் கூட ஸ்பான்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 47 அப்சர்வேஷன் ஹோம். ரொம்ப முக்கியம். ஹோமுக்கும் அப்படி யாரோ சொன்னாங்க, அவங்கள காணோம். அப்சர்வேஷன் ஹோம் கிடையாது. யாருக்கும் சொன்னேன் இல்லையா, ஹோம் கிடையாதுமா, அப்சர்வேஷன் ஹோம். சொல்கிறாங்க இல்லையா, அப்சர்வேஷனில் வச்சுருக்கேன் அப்படிங்காங்கல்ல, டாக்டர் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. சார் என்ன சார் செய்கிறாரு எங்கள் தாத்தா, அவரை அப்சர்வேஷனில் வச்சுருக்கேன். அப்படியா சார், அப்சர்வேஷன் எங்கே சார் இருக்குது? இந்த இருக்குல்ல ஐசியூன்னு போட்டிருக்கேன். ஓபியாக இருந்தவரை ஐபி ஆக்கி ஐசியூ ஆக்கி வெளியில் இருக்கவன்ட்ட டைலாக் எப்படி விடுவாங்க, முதல்ல ஓபியா போட்டியாப்பா, அப்புறம் ஐபியா போட்டியா, அதுக்கப்புறம் ஐசியூக்குள்ளே இருக்கானா, சார் எங்கள் தாத்தா எப்போ சார் வெளியே வருவார், அப்சர்வேஷனில் இருக்கார் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ரைட்டா? அந்த அப்சர்வேஷன் ஹோம் ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு கிளாஸ். அது அப்சர்வேஷன் ஹோம்னா ஹையர் அத்தாரிட்டி பூரா அந்த ஹோமை வந்து என்ன பண்ணுவாங்க, கேமரா மாட்டி விட்டு வீட்டில் தூங்கிடுவாங்களா, மானிட்டரிங் பண்ணுவாங்க. அது மானிட்டரிங் பவர், அது பேர் அப்சர்வேஷன். ஸ்பெஷல் ஹோம் அது பாருங்கள், அதுக்கு அடுத்த கிளாஸ் செக்ஷன் சொல்லிட்டேன்ல 48 ஸ்பெஷல் ஹோம். இந்த ஸ்பெஷல் ஹோம் நீங்கள் கூட ஃபார்ம் பண்ணலாம். 48 47 அப்சர்வேஷன் ஹோம் ஓஹெச், ஸ்பெஷல் ஹோம் எஸ்ஹெச். கோடிங் டீகோடிங்லேயே படிங்க. லாவை வந்து எல்லா சட்டமும் நீங்கள் என்ன சட்டம் வேணாலும் எடுங்க, எந்த சட்டத்தை வேணாலும் எடுங்க, கோடிங் பண்ணுங்கள், டீகோடிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி உள்ளே வச்சுருங்க. அது வாட்டுக்கு நியூரான், ஒரு நியூரான் வேலை செஞ்சாலே போதும், அது வாட்டுக்கு மறுபடியும் ரீகலெக்ட் ஆகி வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிங்கன்னா மறந்துடும். லாவை மனப்பாடம் பண்ணக்கூடாது, தெரியுமில்ல. சட்டத்தை வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க, மனப்பாடம் பண்ணிங்கன்னா மறந்துடும். பார்த்துருங்க. 47 ஓஹெச் அப்சர்வேஷன் ஹோம், 48 ஸ்பெஷல் ஹோம். சரியா? அதுக்கப்புறம் 56லேருந்து 73 ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு. 56 to 73 அடாப்ஷன். அடாப்ஷன் எய்தர் மேல் ஆர் ஃபீமேல், ஒரு பேரண்ட்டை கூட நீங்கள் அடாப்ட் பண்ணலாம். அடாப்ஷன் டீடு எழுதணும், சப்ரிசாரில் பதியணும். அந்த காலத்தில் தத்து கொடுக்குறேங்கிறாங்கல்ல, அதை வந்து லா படி நான் சொல்கிறேன். அடாப்ஷன் டீடு அது மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போவாங்க. மேஜிஸ்ட்ரேட்டை நீங்கள் அடாப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டெக்ளரேஷன் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வாட்டுக்கு இன்றைக்கி மட்டும் அடாப்ஷன் பண்ணுறேன், அடுத்த வாரம் எனக்கு கஷ்டம், அதுக்கடுத்த வாரம் என்கிட்ட விடுங்க, வாரம் வந்து நான் வேலைக்கு போய்ட்டு வந்து அப்படி பண்ண முடியாது. ஒன்ஸ் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அண்டர் கேர் நீங்கள் தான். புரியுங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ல்டு லெவலில் உள்ள டாபிக் அது அடாப்ஷன். 56 to 73 அதில் ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி, சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி, இந்த 2 ஏஜென்சி இருக்குது. இதில் 70 மட்டும் பிரிச்சுக்கணும். பவர் ஆஃப் அத்தாரிட்டி செக்ஷன் 70 பவர் ஆஃப் அத்தாரிட்டி. இதில் 59 ஒரு பிரிவு இருக்குது பாருங்கள். இந்த அடாப்ஷன் ப்ரொசீஜரில் 59 இது வந்து இன்டர் கண்ட்ரி, இந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு கொடுக்குறாங்கள, வெளிநாட்டிலேருந்து இங்கே வராது, அப்படி வந்தால் தான் நான் கேள்விப்படலை. இந்தியாவிலேருந்து தான் போகுது. அது டாக்காக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க, அதை கவனித்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு 75 76 ப்ரோஹிபிட்டட் கிளாஸ். அது வந்து 75 76 ப்ரோஹிபிட்டட் கிளாஸ். ப்ரோஹிபிட்னா என்ன, தடை செய்கிறது. சில இதை வந்து குழந்தையை பற்றிய அடையாளத்தை வெளியிடக்கூடாது, அப்படி வெளியிட்டாலோ அல்லது கொடுமைப்படுத்தினாலோ அதுக்கான தண்டனை. 75 வந்து ப்ரோஹிபிட்டட் கிளாஸ், 76 வந்து பனிஷ்மெண்ட் கிளாஸ். ரெண்டையும் பிரித்து வச்சுக்கோங்க. ரெண்டுக்குமே பிஏ போட்டுக்குங்க. இதுக்கு ஒரு பி போட்டுக்குங்க, இதுக்கு ஒரு பி போட்டுக்குங்க. இதை வந்து ப்ரோஹிபிட் கிளாஸு, இது பனிஷ்மெண்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் 76 77 சொல்லிட்டேன். 76 எம்ப்ளாய்மெண்ட்டு பெக் பண்ணுறது, குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறத தடுக்கிறது 76. 77 பாருங்கள். 77
குழந்தைகிட்ட குவார்ட்டரை கொடுத்து கொண்டே அந்த அந்த கார்னரில் ஒரு அம்மா ஒரு மாமா உட்காந்துருப்பார், கொடுத்துருன்னு சொல்லுவாங்களா, பைக்கில் வச்சுருப்பாங்க தெரியாது, அம்பாடு கொண்டு போவான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பெனால்ட்டி ஃபார் கிவிங் இன்டாக்சிகேட்டிங் லிக்கர் ஆர் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் ஆர் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் டு சைல்டு. இந்த சைல்டு ஹோம் அந்த கேஸ் கூட இப்போ இருக்குது, ஓடிட்டுருக்கு. கருவில் என்ன பண்ணுவான், அழிக்கணும்னா முந்தி அழிக்கிறது வேறு, இப்போ அழிக்கிறது மெடிக்கல் டெர்மினாலஜியை பயன்படுத்தி பண்ணுறான். நடுவில் ஒன்று பண்ணுறான். என்ன பண்ணான், அந்த காலத்தில் பண்ணுறது அறிவின்மையால் பண்ணுறது, அறிவினத்தால் பண்ணுறது. இப்போ பண்ணுறது டெக்னாலஜி பயன்படுத்தி பண்ணுறான். நடுவில் ஒன்று பண்ணுறான். அது இன்னும் சட்டம் வரல, சட்டத்தில் அந்த மாதிரி செக்ஷனும் இல்லை. என்ன பண்ணுறான்னு சொல்லட்டுங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் கொடுக்குறது. அதுதான் அந்த இது இன்டாக்சிகேட்டிங் லிக்கர். அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆல்கஹாலுடைய ரேஷியோ உடனே குவார்ட்டரை கொடுத்தா அவனுக்கு தெரிஞ்சிடும், டெய்லி கொடுத்துறாயா அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் அளவு கொடுத்து குழந்தைய கருவிலே கொள்வது, தாயையும் கொள்வது, சிசுவையும் கொள்வது. இது மாதிரி கேஸ் போயிட்டுருக்கு, இந்தியாவுக்குள்ளே இருக்குது. எந்த ஸ்டேட்டு எந்த ஜட்ஜு முன்னாடி இருக்குன்னு கூட என்னால் சொல்ல முடியும். ஆனால் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, அதுக்கு ஒரு லாட்டின் மேக்ஸிமில் சொல்லுங்கள், ரெஸ் ஜப்ஜுடிஸ் அப்படிங்காங்களா, அப்படி தானே, அது சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் பேப்பர் டிவியில் நிறையா வழக்கு சப்ஜுடிஸை தாண்டி என்ன செய்யுது, வந்துக்கிட்டு தான் இருக்குது. கவனமாக வச்சுக்கணும். இன்டாக்சிகேட்டிங் லிக்கர், நார்கோட்டிக் ட்ரக்ஸு, சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் டு சைல்டு. அதுக்கப்புறம் 101, 102 பாருங்கள். 101, 102 அப்பீலு ரிவிஷன். 101, 102 ஏஆர்னு போட்டுக்கோங்க. யாரை எதிர்த்து அப்பீலு, யாரை எதிர்த்து ரிவிஷன். மெடிக்கல் அந்த போர்டு இருப்பாங்கள்ல, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியோ அல்லது சைல்டு வெல்ஃபேர் போர்டோ அல்லது சைல்டு வெல்ஃபேர் அத்தாரிட்டியோ ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவான். அந்த அத்தாரிட்டி இன்னார் மெம்பர்ஸு இவங்க ஒன்றா சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் எழுதி ஆர்டர் போடுவாங்க, இட் இஸ் அன் ஆர்டர் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஆர்டரு எப்படி கொடுக்குறாங்கன்னா அட்ஜுடிகேஷன் அப்படின்னு பேர் எழுதிக்குங்க. அட்ஜுடிகேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸர் இருக்கார், இபியில் இருக்கார். இபியில் நீங்கள் கரண்ட் பில்லு அதிகமாக வருது அப்படின்னா சூப்பரண்டென்டிங் இன்ஜினியர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர். அவர்கிட்ட போய் மனுவை கொடுத்தீங்கன்னா அவர் 2 மெம்பரை போட்டு அதில் ஒரு ஆள் வக்கீல் இருப்பார், போட்டு ஒரு ஃபைண்டிங் கொடுப்பாங்க. அது என்னது, அட்ஜுடிகேஷன். அந்த அட்ஜுடிகேஷன் ஆர்டரை எதிர்த்து அப்பீலு ஹையர் அத்தாரிட்டி வர்றது, அதுக்கு மேலே வர்றது ரிவிஷன். எல்லாம் சேர்ந்து கடைசி நம்ம ஹைகோர்ட்டுக்குள்ளே வந்துடும். எல்லா அத்தாரிட்டி, எனி அத்தாரிட்டி, எந்த அத்தாரிட்டி வேணாலும் சொல்லுங்கள், எய்தர் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ஃப்ரம் லோக்கல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட், பஞ்சாயத்து யூனியன் கவர்மெண்ட்டு ஆர் டெரிட்டோரியல் கவர்மெண்ட்டு, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி அதில் ஒரு அத்தாரிட்டி வச்சுருப்பாங்க. அதில் 5 பேர் 10 பேர் இருப்பாங்க, கூடும் குறையும், அவ்வளோதான். அந்த அத்தாரிட்டியினுடைய எண்டு எங்கே வரும்னா கோர்ட்டு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து அந்த அட்ஜுடிகேஷன் ஆர்டர் கரெக்டாக சரியாக தவறா அப்படிங்கிறதெல்லாம் ஜட்ஜுகள் உட்காருவாங்க. அது நீங்கள் ஒன்று இப்போ சொல்கிறாங்க இல்லையா, கேட்டு சேட்டுங்கிறவங்கள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இருக்குல்ல, அதே மாதிரி சென்ட்ரலில் ட்ரிபியூனல் இருக்குல்ல, சீனியர் சிட்டிசனுக்கு ட்ரிபியூனலில் சேர்மன் யார், சீனியர் சிட்டிசன் ஆக்டில் சேர்மன் யார், ட்ரிபியூனல் சேர்மன் கலெக்டர், கரெக்டு. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் காம்பிடென்ட் அத்தாரிட்டி ட்ரிபியூனல் சேர்மன் யார், அதுவும் கலெக்டர் தான். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிபட்டானா, எம்சிஓபியை போட்டோமா, பர்சன்டேஜ் பேசணுமா, அது கூட இப்போ நமக்கு செக் பவர் கிடையாது, நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க செக்கை, அவங்களே டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நம்ம 1,56,633 ரூபா 80 உனக்கு ஆர்டரில் வாங்கி கொடுத்தோம்பான்ட்டு நம்மகிட்ட வந்துட வேண்டியதான். ஜட்ஜியும் கேட்க மாட்டார், அவனுக்கு ரூபா ஒருத்தியா வக்கீலுக்கும் கேட்க மாட்டார். நேரடியாக இப்போ கூகுள் பேல போயிடுது. சட்டம் மாறிடுச்சு தெரியுங்களா. எம்சிஓபி வழக்கு போடுறது வேஸ்ட்டு, அது முந்தி போட்டது வேறு, இப்போ போடுறது வேறு. அப்போ நேரடியாக போயிடுது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அதனால் அந்த எம்சிஓபியில் ஒரு காம்பிடென்ட் அத்தாரிட்டி இருக்காங்க, ஆக்டுக்குள்ளே இருக்குது, போய் பாருங்கள். அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி கலெக்டர் தான் அதுக்கு அத்தாரிட்டி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸு ஓவர் லோடாக கொண்டு போகிறாங்க, அடிக்கடி ஆக்சிடென்ட் பண்ணுறான். ஆக்டில் போடுறாங்கல்ல, எல்லா ஆக்ட்லேயும் போடுவாங்க, ஓவர் ரைடிங் ஆக்ட், ஓவர் ரைடிங்காக இவன் ஓவர் ரைடு விடுதாங்க. அந்த பஸ்ஸை நிப்பாட்டணும் முறையாக, லீகலாக ஓட விடாமல் நிப்பாட்டணும்னா சேர்மன் கலெக்டர்கிட்ட போய்
நீங்கள் அந்த காம்படிஷன் அத்தாரிட்டியுடைய சேர்மன்ட்ட மனு கொடுத்தீங்கன்னா அவர் ஆர்டிஓவுக்கு நோட்டீஸ் போட்டு கன்சர்ன் பஸ் உரிமையாளருக்கு நோட்டீஸை போட்டு பஸ்ஸை நிப்பாட்டுவார். கடையனூர்கிட்ட 2 பஸ் மோதி 11 செத்தாங்கல்ல, அதில் எல்லாரும் என்ன பண்ணுவான், உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவான், எஃப்ஐஆர் போட்டிங்களா, எம்சிஓபி போடுவாங்க, நஷ்டீடு வருதா, இப்போமோ வரும். அப்படி தான் போகிறாங்களே ஒழிய இன்னோவேட்டிவான ரூட் ஒன்று இருக்குது. அந்த ரூட்டு தான் காம்படிஷன் அத்தாரிட்டி சேர்மன் வந்து கலெக்டர், அவர்கிட்ட போய் மனு போடணும். அவர் அந்த இடத்துல உட்காந்து அந்த பவரை யூஸ் பண்ணுவார். அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிங்கிறக்காக சொன்னேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு பாருங்கள், 78 மறந்துடாதீங்க. யூஸிங் ஏ சைல்டு ஃபார் வெண்டிங், பெட்லிங், கேரியிங், சப்ளையிங் ஆர் ஸ்மக்லிங் எனி இன்டாக்சிகேட்டிங் நார்கோட்டிக் ட்ரக் ஆர் சைக்கோட்ரிக் சப்ஸ்டன்ஸ். இது இப்போது ரீசெண்டாக ஒரு கேஸை பிடிச்சாங்க இல்லையா, தூத்துக்குடியிலேருந்து கேரளாவுக்கு 5 பேர் கஞ்சா கடத்திட்டு போகிறான். செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் தாண்டினோடனே 2 பேரை பிடிக்கிறாங்க, அதில் ஒருத்தன் ஜெயிலுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்பிளிட்டப் பண்ணணும். ஸ்பிளிட்டப் பண்ணி இன்னும் இவங்களெல்லாம் போலீஸ் கூப்பிட்டு போகுது, அவரை மட்டும் வேற ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னா அந்த வேற ஒருத்தர் ஸ்பிளிட்டப் பண்ணி அவனை கூப்பிட்டு போகிறாங்க. அவன் வந்து சைல்டு, இந்த ஆக்டிங் கீழே வர்றான், அவனை கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணணும். அந்த குரூப்பில் அவன் ஒரு அக்யூஸ்ட். அதுக்கு இந்த இது பாருங்கள், யூஸிங் ஏ சைல்டு ஃபார் வெண்டிங், பெட்லிங், கேரிங், சப்ளைங் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது 78. இவ்வளோதான் இந்த ஜூனியர் ஜஸ்டிஸ் அண்டு கேர் ஆக்டில், வேறு பெருசாலாம் ஒன்றும் இல்லை.